ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 4 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 4. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொஷின் வந்து 18, 24 மற்றும் 30 ஆகிய எண்களின் பெரு காரணி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. போன சம் எடுத்துக்காட்டு 3 வந்து 2 நம்பர் கொடுத்து அதோட பொது காரணி கேட்டாங்க. அது இதில் வந்துட்டு 3 நம்பர் கொடுத்து அதோடது கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம வந்து என்னென்னா டானா வகுத்தல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 18 எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாடு சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் ஸ்மால் டேபிள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 18 செகண்ட் டேபிள் வரும். ஸோ 2 9 2 18 3 9 1 3 18ஓட காரணிகள் வந்து 2 3 3. நெக்ஸ்ட்டு வந்து 24க்கு போடலாம். இது ரெண்டாவது பல்ல வகுப்படும் இல்லையா, ஸோ 2 1 2 2 2 2 4 12 வரும். 6 2 12 3 2 6 1 3 3. நெக்ஸ்ட்டு 30க்கு போடலாம். 30 ரெண்டாவது பல்லு வரும். 2 2 இது இங்கே 1 இருக்கும். அப்போ 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து I2 10. இப்போ இது 3வது பல்லு தான் 15 வரும். அதனால் 3 I3 15 4 5 5. சரியா? இப்போது இதோட காரணிகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 18ஓடது வந்து என்ன இருக்குன்னா 2 × 3 × 3. அதே 24ஓடது எவ்வளோ இருக்குன்னா 2 × 2 × 2 × 3. அதே 30ஓடது பார்த்தோன்னா 2 × 3 × 5. இதில் பொதுவாக இருக்கிறதுல 2 இருக்குது. இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ மீதி இந்த 2 3 அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து பெருக்கணும்னா 2 × 3 = 6. ஸோ மீப்பெரு காரணி வந்துட்டு 6. இந்த நம்பர்ஸ் 18 24 30ஓட மீப்பெரு காரணி 3. உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.